இந்திய அரசியலமைப்புல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி 125 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. 126வது கேள்வி, அலுவலக மொழி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. விடை 1963. அடுத்த கேள்வி, நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் நீதி பேராணை. 128வது கேள்வி, ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆன்சர் ஜனவரி 2, 1947. 129, எந்த சூழ்நிலையிலும் குடியரசுத் தலைவரால் தடை செய்ய முடியாத அரசியலமைப்பு சட்ட பிரிவுகள் எது? ஆன்சர் 20, 21. 130, இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு எந்த பிரிவின் கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமைகளாக சேர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பிரிவு 21A. 131, 1983ஆம் ஆண்டு சர்க்காரியா குழுவை நியமித்தவர் யார்? ஆன்சர் இந்திரா காந்தி. 132, இந்தியாவின் முதன்முறையாக குடியரசுத் தலைவர் ஆட்சி எந்த மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது? ஆன்சர் பஞ்சாப். 133, இந்திய அரசியலமைப்பின் சட்ட வரைவு குழு தலைவர்? ஆன்சர் PR அம்பேத்கர். 134, சிட்டிசன் என்ற சொல் சிவிஸ் என்ற மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. லத்தீன். 135, இந்தியா முழுமைக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது எது? ஆன்சர் மத்திய நாடாளுமன்றம். 136, முதலாவது மொழிக்குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1955. 137, இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள்? ஆன்சர் 1946 டிசம்பர் 9. அரசியலமைப்பின் பாதுகாவலன் எனப்படுவது எது? ஆன்சர் உச்ச நீதிமன்றம். தனிப்பட்டவர்களின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல் எந்த சட்டப்பிரிவின் கீழ் வருகிறது? ஆன்சர் பிரிவு 32. 140, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் எத்தனை அட்டவணைகள் பாகங்கள் சட்டப்பிரிவுகளை கொண்டிருந்தது? ஆன்சர் 8 அட்டவணைகள், 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள். 141, தமிழக அரசு மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய யாருடைய தலைமையின் கீழ் மூவர் குழு ஒன்றை அமைத்தது? ஆன்சர் PV ராஜமன்னார் குழு. 142, அடிப்படை கடமைகள் பற்றி ஆய்வு மேற்கொண்ட குழு? ஆன்சர் சர்தார் ஸ்வர்ண் சிங் குழு. 143, மத்திய மாநில அரசுக்கிடையான அதிகார பகிர்வினை கூறும் அட்டவணை? ஆன்சர் 7வது அட்டவணை.
144 சொத்துரிமை தற்பொழுது கீழ்கண்டவற்றுள் எந்த பகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பகுதி 300A. 145 சிறிய அரசியலமைப்பு என அழைக்கப்படும் சட்ட திருத்தம். ஆன்சர் 48. 146 இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அவசர நிலையை அறிவிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? ஆன்சர் குடியரசுத் தலைவர். 148 அரசியலமைப்பினை சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு. ஆன்சர் பகுதி XS. 149 அரசியலமைப்பினை 150வது கேள்வி. ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லைகளை தாண்டி செயல்படுவதை தடுக்கும் நீதி பேராணை. ஆன்சர் தடை உறுத்தும் நீதி பேராணை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.